ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another சஃபில் தமிழ் கேமிங். நான் உங்கள் சஃபில். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் போன வீடியோக்கு முந்தின வீடியோ என்ன போட்டிருந்தேன்னா எப்படி கிடன் லீவை டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஆனால் நான் அதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லியிருக்கவே மாட்டேன். வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோமே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி உங்கள்கிட்ட ஃபயர்ஃபாக்ஸ்லேயே இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதில் போயிட்டு நீங்கள் கிடன் லீவ் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி தாங்க. கிடன் லைவில் எடிட் பண்ணுறது அந்த சூப்பராக இருக்கும். இதில் டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டீங்க. டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா விண்டோஸா இல்லை இந்ததா இல்லை மேக்கா யூனிக் இந்ததா எதுன்னு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் விண்டோஸ் தான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிசியை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கிடன் லைவ் வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரன்னுன்றது கேட்கும். ரன்னை கிளிக் பண்ணிடுங்க. ரன்னை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வெல்கம் டு கிடன் லைவ் செட்டப்னு வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாலபிள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதே கிளிக் பண்ணிக்கணும். நான் இதே வச்சுக்கிறேன். அடுத்து நாட் ஷார்ட்கட்ஸா, எனக்கு ஷார்ட்கட்டே இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி கிடன் லைவ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி 100% டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான் கிடன் லைவ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா கிடன் லைவ் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர். அது இப்போ நான் போன தடவை கூட போட்டிருந்தேன். டாவின்சி ரிசால்வ், அடுத்து கேப்கட்டு, விஎஸ்டிசி. இந்த விஎஸ்டிசி கேப்கட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுன்றது அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். இன்னும் இந்த மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. கிடன் லைவ் கம்ப்ளீட். ஃபினிஷை கிளிக் பண்ணிடுங்க. எங்கடா கிடன் லைவை காணான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இங்கே வராது கிடன் லைவ். உங்களுக்கு நான் சர்ச் பாரில் போய் காமிக்கிறேன். இதான் கிடன் லைவ். ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஈஸியான மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுவும் பெஸ்ட்டு சாஃப்ட்வேராக இதுவும் இருக்குது. இப்போ டாவின்சி ரிசால்வ் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாது. அப்போன்ற பட்சத்துக்கு நான் கேப்கட், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாஃப்ட்வேர் கேப்கட்டு, அதை யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி கிடன் லைவு, விஎஸ்டிசி நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அப்கோர்ஸ் அதை நான் சும்மா டவுன்லோட் பண்ணி வந்திருக்கேன். யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தாங்க இருக்கும். ப்ராஜெக்ட் இதெல்லாம் கேட்கும். எங்களுக்கு தேவையில்லை, எடிட்டிங் தான். ஓகே, ஈஸியாக கிளிக் பண்ணி ஃபைல்ஸை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த டைம்லைன் தான் ஈஸி தாங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணி இங்கே டைம்லைனாக போட்டு விட்டிங்கன்னா போதும். ஓகே, டைம்லைன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சஃபில் தமிழ் கேம். இந்த மாதிரி வந்துங்க. ஒரு சிம்பிள் தான். அதில் சேவும் பண்ணிக்கலாம், டோன்ட் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா எங்கே போய் சேவ் பண்ணுறது? வீடியோஸ்லையா இல்லை எங்கேயாவது? இப்போ நான் இங்கே டெஸ்க்டாப்ஸில் போயிட்டு டிஸ்கில் போயிட்டு ஒண்டர் சாஃப்ட்வேர் டூல் என்னென்னமோ ஒன்று இருக்குது. இதில் போய் நான் இப்போ சேவ் பண்ணுறேன். சாரி, இது சேவ் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் எதில் சேவ் பண்ணுவேன்னா இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுவேன். ஃபைல் நேம் கேட்கும். 123 சேவ், அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வெளியே வந்துடும். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். கிடன் லைவ் இதுனா சூப்பராகவே நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணலாம். டாவின்சி ரிசால்வ் டவுன்லோட் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தட். ஆனால் அதோட சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன